இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான நாள். அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் பங்குனியுடைய 23ஆம் தேதி, அதே கிழமை ஞாயிற்றுக்கிழமை. என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமியானது வருது. ஸ்ரீராம நவமி வரக்கூடிய அன்னைக்கு கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்ரீராம நவமி இன்ப வாழ்வு தரக்கூடிய ராமநவமி என்று சொல்லப்படுது. அந்த இன்ப வாழ்வு தரக்கூடிய இந்த ராம நவமியுடைய சிறப்பை உங்களுக்கு முதல்ல ஷேர் பண்ணுறேன். முதல்ல இன்ப வாழ்வு தரக்கூடிய ராம நவமியுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த ராம நவமியிலிருந்து கிடைக்க போகுதுங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. பங்குனி மாதம் நவம திதி கோசலையில் ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாங்க. அந்த குழந்தையே உலகை ஆற வந்த ராமபிரான் ஆவார். ஸோ அவருடைய பிறந்த நாள் தான் இந்த ராமநவமி என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி திருமாலுடைய அவதாரங்களில் சிறப்பு மிக்கதாகவும் அறம் நிறைந்ததாகவும் உள்ளது இந்த ராம அவதாரம். மனிதனாகிய நாம நிதிமுறைகள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுக்க நியதிகள் நிறையவே இவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ஆன்மீக லட்சியங்கள் குறித்து உறுதியான கொள்கையோடு விளங்க வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதற்காக மண்ணில் அவதரித்தார் இந்த ஸ்ரீராமர். அவர் அவதரித்த நாள் தான் ராம நவமி என்று அழைக்கப்படுது. இந்த ராமநவமி அதனாலேயே முக்கியமான நாளாக கருதப்படுது. ஆக்சுவலி அயோத்தியை ஆட்சி செய்து வந்தார் தசரதன். அவர் ஒரு சக்கரவர்த்தி. அவருக்கு கோசலை, சுமித்ரை, கையேயி என 3 மனைவிகள். உலகமெங்கும் வெற்றி கொடி நாட்டிய தசரனுக்கு நாட்டை ஆள ஒரு வாரிசு இல்லாதது பெரும் கவலையை தந்தது. இது குறித்து தனது குலகுருவான வசிஷ்டரிடம் கூறியிருக்கிறாரு. வசிஷ்டருடைய ஆலோசனைப்படி புத்திர பாக்கியத்திற்கான யோகத்தை நடத்தினர். அந்த யாகத்தில் தோன்றிய யாச்சன் பிரசாதம் நிறைந்த ஒரு கிண்ணத்தை தசரனிடம் கொடுத்தான். அதனை தனது 3 மனைவிகளும் கொடுத்தார் தசரதன். அதன் பயனாக அவர்கள் 3வரும் கர்ப்பம் தெரித்தனர். பங்குனி மாத நவம திதியில் கோசலை ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தையே உலகை ஆரத்தால் ஆள வந்த ராமபிரான். கோசலை தொடர்ந்து கையிக்கு பாரதனும், சுமித்திரைக்கு லட்சுமணனும், சத்ருனும் ஆகியோரும் பிறந்தனர். வளர்ந்த காலத்திலேயே ராமன் பல அற்புதங்களை நிகழ்த்தினார். விஸ்வாமித்திரிடம் காட்டிற்கு சென்று தாடகை என்ற அரக்கியை வதம் செய்தார். பின்னர் மீதலை நகரில் ஜனகரின் அரண்மனைக்கு சென்று பரமேஸ்வரனுடைய வில்லை உடைத்தார். அப்புறம் கையேயின் வரத்தால் காட்டிற்கு செல்ல வேண்டிய நிலை ராமனுக்கு ஏற்பட்டது. அவரோடு சீதையும் லக்ஷ்மணும் சென்றனர். காட்டில் சென்றபோது அவருடைய பாதம் பட்டு பல ஆண்டுகளாக கல்லாக கிடந்த அகலிகை பொன்னாக உருமாறியது. இதற்கிடையில் சீதையை ராவணன் கவர்ந்து சென்றான். அவனை தேடுவதற்காக சுக்ரீவன், அனுமன் ஆகியோருடைய உதவியை நாடினார். கடலின் நடுவில் பாலம் அமைத்து இலங்கை சென்று ராவனோடு போரிட்டு அவனை அழித்தார். சீதையை மீட்டார். பின்னர் 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து அயோத்தி திரும்பி அரச பட்டத்தை வென்றார். ராமனை காட்டிலும் ராமன் நாமமே உயர்ந்தது என்பது ஆன்மீக பெரியர்களுடைய கூற்று. ராம நாமத்தை உச்சரித்தால் ராமனுடைய ஆசியோடு அவருடைய பக்தனான அனுமனுடைய ஆசையும் பெறலாம். ஸோ ராம நவமி நாளில் மேச ராசிக்காரங்க ராமபிரானை வழிபட்டால் நன்மைகள் பலவும் சேரும் என்பதை இந்த கதை மூலிமா தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடிய முறை இருக்குது, அதை உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ராம நவமி வரக்கூடிய அன்றைய நாள் மேச ராசிக்காரங்க அதிகாலையில் எழுந்து கொளுத்துருங்க. வீட்டை தூய்மைப்படுத்துங்க. அப்புறம் பூஜாரியில் ராமர் படத்தை வைத்து அதற்கு குங்கும சந்தனம் இட்டுக்குங்க. அப்புறம் துளசி மாலையை அணிவிங்க. பின் பழம், வெத்தலை, பூ வைத்து ஸ்ரீராம நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. வழிபாட்டின் போது நெய்வேத்தியத்துக்காக சாதம், பஞ்சாமிர்தம், பானகம், பாயாசம், வடை போன்றவற்றை படைங்க. ராமநவமி அன்றைய தினம் முழுவதும் உண்ணாமல் இருந்து விரதம் கடைபிடிக்க வேண்டும். ராமரை பற்றிய நூல்களை படித்து அவருடைய துதியை இந்த நாளில் பாராயணம் செய்வதாக இருப்பது உங்கள் ராசிக்கு நன்மை அளிக்கும். அன்றைய தினம் ராமர் கோவில்களில் நடைபெறக்கூடிய பட்டாபிஷேகத்தை கண்டுகளிங்க.
அர்ச்சனைலாம் முடித்த பின் நைவேத்தியமாக சக்கரை பொங்கல் வந்து நீங்கள் பண்ணதை குழந்தைகளுக்கு கொடுங்க. காலையில் உணவு எதுவும் சாப்பிடாம ராமநவமி விரதம் இருந்து ராமபிரானை வணங்கி வழிபடுபவர்களுக்கு ஆஞ்சநேயருடைய அருட்பார்வை கேட்டோ. குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீங்க. லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். பகைவர்கள் நண்பர்களாக மாறி வருவாங்க. வியாதிகள் உங்களுக்கு நீங்கும். தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். குடும்ப நலம் பெருகி வறுமையும் பிணியும் அகலும். நாடிய பொருட்கள் உங்களுக்கு கைகூடும். இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் என்ற எழுத்தை 108 முறை இல்லைனா 1008 முறை எழுத தொடங்குங்க. ஸ்ரீராம என்ற நாமத்தை 3 முறை அடுத்தடுத்தவாறு உச்சரிக்க வேண்டும். இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் ஆணவம் உங்களுக்கு அழிந்து அன்பும் அறிவும் உண்டாகும். மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் விளையும். ஸோ கண்டிப்பாக இந்த நாளில் நான் சொன்னது மாதிரி உங்கள் ராசிக்கு நன்மை உண்டாக இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க. இப்போ உங்களுக்கான பலன் என்னங்கிறத சொல்ல போகிறேன். உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பலனடையலாம். இந்த ராமநவமியில் கிரகநிலை காரணமாக மாணவ மாணவிகளுக்கு கல்வி விளையாட்டில் வெற்றி கொடு நாட்டுவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கு. வாய்ப்பு கிடைத்தும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி கொடி நாட்டிருங்க. அப்புறம் ஆசிரியர்களுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்திடுங்க. மெயினாக யோகா அப்புறம் பிராணமயம் போன்றவற்றை செய்திங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்தலாம். ஆக்சுவலி அந்த ஸ்ரீராம நவமி அன்றைக்கே நீங்கள் இதை பண்ணிங்கன்னா ரொம்ப மனதை ஒருநிலைப்படுத்தலாம். இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு இது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பெண்மணிகளாக இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ராம நவமியிலிருந்து கணவருடைய அன்பும் பாசமும் அதிகரிக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. உறவினர்கள் வகையில் உங்களை நீங்களே அனுசரித்து செல்வது நல்லது. பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சீராக இருக்கும். அதே போல் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக வந்து அமையும். எங்கும் எப்போதும் பேசக்கூடிய நேரத்தில் நிதானம் தேவை. இந்த ராம நவமியிலிருந்து நீங்கள் அதை ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய நேரத்தில் நிதானம் இல்லைன்னா பல இழப்புகள் உங்களுக்கு தான் ஏற்படும். அதுக்கு தான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த ராம நவமியிலிருந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தேடி வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற பாருங்கள். அவற்றில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களுடைய ஏகாப்த ஆதரவை பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய செல்வாக்கு இந்த டைம் உயரும். பணவரவு அமோகமாக இருக்கும். புதிய வாகனம்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க. காரு பைக்கு எது வேணுமோ அதை வாங்குங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரசிகர்களுடைய ஆதரவு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்ச வாய்ப்பை இந்த ராம நவமியில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிறைய நீங்கள் அனுபவங்களை வந்து பெற முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா தொண்டர்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வது நல்லது. இந்த ராம நவமியிலிருந்து அதை வந்து மெயினாக வந்து பாருங்கள். அப்புறம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும். நீங்கள் ஒவ்வொரு முயற்சியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்து பண்ணணும். அப்போ தான் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியை தரும். இல்லைனா உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராம நவமியில் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் சில பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தானது உயரும். அதே சமயம் நண்பர்கள் போல் பழகக்கூடிய எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாக பிறரோடு பேசக்கூடிய நேரத்தில் இந்த ராம நவமியில் நிதானம் தேவை. எதிர்க்கட்சியினர் உங்களை பற்றி பரப்பக்கூடிய அவதூறுகள் குறித்து கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் போகிறது உங்களுக்கு நல்லது. அதெல்லாம் கண்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். அப்புறம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க. அலுவலகத்தில் உங்கள் மரியாதையானது உயரும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அதே நேரம் எவரை பற்றியும் புறம் பேசாமல் சக ஊழியர்களுடைய நட்பை காப்பாற்றி கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த ராம நவமியில் உத்தியோகத்தில் வேலை போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் இந்த ராம நவமியில் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களும் பார்க்கட்டும். அவங்களும் வந்து ஸ்ரீராம நவமியுடைய வரலாறு, ராமநவமிக்கு என்ன பரிகாரம் பண்ணும், அதை விட என்ன பலன் கிடைக்குங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ வேறொரு வீடியோவும் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதையும் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக வரும்போது அதை நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.